யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு சூடியாண்டி தோட்டமா தோட்டங்களும் செய்யறது குறைவு. இன்னும் ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். காலை 5:30 8 மணிக்குள்ள டூரிசத்துக்கு ஏற்ற ஒழுங்கமைப்பு செய்யல. டிக்டாக் வீடியோ செய்ய போயின்னு சொன்னா பாத்தி எல்லாம் சீரா அதாவது அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அதே நேரம் ஆளு முதல் புத்தது வாடன்னு துவங்கிட்டேன். ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்தனாங்கன்னா சூரியகாந்தி தோட்டத்துக்கு தான் வந்தனாங்க. இது எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் அராலியில் தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சூரியகாந்தி தோட்டம் அராலின்னு கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா துருவாய்ஞ்ச கொண்டு வந்தே விடும். அப்படி இந்த அழகா சூரியகாந்தி தோட்டம் செய்திருக்கிறாங்களானே. இந்த சூரியகாந்தி தோட்டத்தால் என்னென்ன பயன், இதுக்கு அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போடா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன பேர்? என் பேர் மிதுஷன். மிதுஷன். அப்போ இந்த சூரியகாந்தி தோட்டத்துன்னா ஓனர் நீங்கள்ல? ஆமாம். இப்போ இந்த இதுகளை பற்றி எங்கன்னா மக்களுக்காக சொல்லுவீங்களாண்ணா? ஏன்னா இந்த இடம் எவ்வளோ அழகண்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்காக போடுற இடம் என்ன. ஆமாம். எல்லா மக்களுமே வந்து ரசித்து கொண்டிருக்கணும் என்ன. ஆமாம். இது என்னம்மா என்ன இது செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு வயல் சார்ந்த வயலும் கிராமம். அதாவது பார்த்திங்கன்னா அராலியை பொறுத்த விடையில் எல்லா வளமும் இருக்குது. அதாவது கூடுதலாக தோட்டம் செய்கிற ஆக்களும் இருப்பாங்க. பக்கத்தில் சுற்றி கடல் இருக்குது. அப்போ கடல் மீன்பிடி இருக்குது. மற்றது தொழிலாளர்கள் எல்லா துறையிலும் சம்மந்தப்பட்ட ஆக்கள், அதாவது தச்சு வேலை, நெசவு வேலை, அதாவது சகல கலைகளும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊராகத்தான் இந்த சிற்பவேலி எல்லாம் இருந்தாலும் சரி. இந்த ஊரில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விவசாயத்தை பார்த்தோம்னு சொன்னால் விவசாயத்தில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னு சொன்னால் நெல்லும் எள்ளும் மட்டும்தான் இங்கே விவசாயம் செய்வாங்க. மற்றது தோட்டங்களும் செய்கிறது குறைவான செய்கிறது. இப்போ கூடுதலாக கடலுக்கு கிட்ட இருக்க காணிகள் எல்லாம் கூடுதலாக தோட்டம் செய்ய மாட்டாங்க, குறைவாக இருக்குது. நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அராலி தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல நாங்கள் செய்த நோக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இங்கே முதல் வந்து நாங்கள் டெஸ்டிங்கில் பார்த்துனாங்க. எங்களோட சூழல் காலநிலை நிலம் எல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு பார்த்த மட்டும் எல்லாமே பொருத்தமாக இருந்தது. இப்போ இதே நாங்கள் செய்யக்கூடாதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் 2ஆம் கட்டமாக இது செய்கிறேன். அது நோக்கம் வந்து எங்களோட சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறது தான் நாங்கள் மட்டும் நோக்கமாக இருந்தாலும் கூட போன வருஷம் வந்து எதிர்பாராத விதமாக டூரிசத்தில் ட்ரெண்டிங் ஆனது. உண்மை கதை ஒன்றுன்னா இப்போ நார்மலாக எல்லாருமே இருந்தால் அது டிக்டாக் வந்து வீடியோ செய்கிறாங்களும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறாங்களும், இந்த மாடல் ஷூட் அப்படி எல்லாத்துக்குமே இந்த உங்களோட சூரியகாந்தி தோட்டம் தான். இதுக்கு மெயினாக காரணம் அப்படியே சூரியகாந்தி தோட்டத்துக்கு முன்னுக்கே கோயிலும் இருக்கிறோம் இல்லைன்னா அப்படியே அதை கவர் அப் பண்ண போட்டோ வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு. இந்த முறையும் அப்படி வந்துட்டேனே. ஆமாம், இந்த முறை தொடங்கி எத்தனை நாள் இது வந்து இப்போ பூக்க துவங்கி ஒரு கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் ஆகிட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இன்னும் ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கு 7ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி மட்டும் இந்த மே மாதம் 12ஆம் தேதி கிடையில வந்து இந்த உச்சகட்ட அழகாக பார்க்கலாம். அது படிப்படியாக பாடிக்கொண்டு போகும். இப்போ காலமேல வந்தோம்னா நம்மளாம் அழகாக பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே அந்த நேர்மட்டத்துக்கே இருக்குமே. இஞ்சால பக்கம் பார்க்கலாம். பின்னேரம் கொஞ்சம் திரும்பி இருக்கு, திக்க ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இயன்றளவு காலமில்ல தான் நாங்களும் கூப்பிட்றது. என்னென்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் எடுக்கிறார்கள் வந்து அதிகாலை 5:30 8 மணிக்குள்ளே அதுக்கு ஷூட்டாக இருக்கும். இப்போ இந்த வெயில இருந்தாலும் கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. அப்போ அந்த இந்த பின்னுக்கு கோயிலும் இருக்கிறால ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கு. அதுகளுக்கு என்னம்மா என்ன நீங்கள் பேமெண்ட்டுகள் வாங்குவீங்க? இப்போ நாங்கள் இதில் பாதுகாப்பு போன வருடம் வந்து எங்களுக்கு முற்றுமுழுதாக ஆயிரம் சேதம் ஏற்பட்டது. என்னென்னு சொன்னால் நாங்கள் டூரிசத்துக்கு ஏற்ற ஒழுங்கமைப்பு செய்யலை. அதனால இந்த முறை நாங்கள் பாதுகாப்பெல்லாம் செய்திருக்கிறோம். அதாவது மக்கள் போய் கூடிய பாதை இருந்ததுன்னு சொன்னால் சேதம் குறைவாக இருக்கு. அப்படி நடவாதை செய்திருக்கிறோம். அதனால் இந்த முறை சேதம் குறைவாக இருக்கின்றது. மற்றும்படி இப்போ ப்ரொஃபஷனல் ஷூட்டுன்னு சொன்னால் அவள் புக் பண்ணி மார்னிங் வந்தீங்கன்னு சொன்னால் அவள் அவர்ஸ் பேமெண்ட் செய்வோம். அதுமாதிரி நார்மலாக பின்னேரத்தில் பாதுகாப்பு கேட்டு லிமிடெட் பண்ணுறதுக்காக உள்ள போகிறாக்கின்ற தன்மையை வெளிலேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் சுற்றி நின்று அழகாக ரசிக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு போகிறதா இருந்துன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கட்டணம் மரோடப்படும். ஃபோட்டோ மட்டுமே எடுக்கலாம். இல்லை ஃபோனில் உள்ளுக்கு நின்று மினக்கட்டு வீடியோ ஷூட் பண்ண போயின்னு இல்லை டிக்டாக் வீடியோ செய்ய போயின்னு சொன்னால் அவைக்கு வந்து ஒரு பிஆருக்கு 500 ரூபா கட்டணம் வரும். இப்போ நார்மலாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா வெளியில் நின்று எடுக்கலாம். வெளியில் நின்று எடுக்கலாம். உள்ளுக்கு போகிறேன்னு சொன்னால் பேமெண்ட் செய்யணுமா? ஓகே, 100 ரூபா தானே. அதாவது இந்த காலத்தில் அவங்க இதுகளை பராமரிக்கிறதுக்காக தான் அந்த பேமெண்ட்டை நீங்கள் வாங்குவீங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மக்கள் உள்நிலைவதால் எங்களுக்கு பாத்தி எல்லாம் அதாவது அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இது தவறுதலாக. அப்போ அது வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நீர் பாசனம் செய்யணும் என்றாலும் திருப்பி பாத்தி அமைப்பு புதுக்க செய்யணும். மற்றது மெயின்டெனன்ஸ் இருக்குது தானே ஒவ்வொரு நாளும் இதுக்கு. அப்போ அந்த சில நீங்களும் மினக்கடை நிற்கத்தான் வேணுண்டா. வார சின்ன பிள்ளைகள் யாராவது இந்த இதுகளை பிக்கலாம் அப்படி இப்படின்னு சில தவறுகள் நடக்கலாம். இப்போ சில பூக்கள் இல்லாமன்னா அந்த என்னன்னு சொல்றது இதெல்லாம் இப்போ விரியும்.
இது எல்லாமே கிட்டத்தட்ட 2-3 நாட்களில் ஃபுல்லாக விரிஞ்சிடும். அப்போ இன்னும் பார்க்க வடிவாக இருக்கும். ஆனால் அதே நேரம் ஆளும் முதல் புத்தது வாடகை வாங்கிடும். அப்போ கிட்டத்தட்ட இப்போவுமே ஒரே மட்டத்தில் இருக்குங்க. ஒரே மட்டத்தில் சமைச்சிடும். இப்போ இருக்கிற இதுகள் விரிஞ்சோன்னா அதுகள் வாடினா அப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இது எத்தனை அடி வரைக்கும் உயரம்? இது வந்து பாரம்பரிய இனங்கள் வந்து 6 அடி 7 அடி 8 அடி வளர்கிற இனங்கள் 8 அடி வரைக்கும். இது இந்த இனம் வந்து மேக்சிமம் ஒரு 5 அடி 4 அடியிலேருந்து 5 அடி. இப்போ எங்களுக்கு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருமே. எங்களுக்கு இந்த மட்டத்துக்கு வந்துருமே. ஓகே. இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெரிய இதுக்குள்ள நிற்கிறதே தெரியாது. அவன் அந்த நடுவில் பாதை அமைப்புக்குள்ள நின்று எடுக்கிறது ஓகேயா இருக்கும். அந்த இந்த வியூவில் எடுத்தினோம்னா ஓகேயா இருக்குமே. அதாவது இப்பவும் வந்து சில ஆக்கள் போட்டோ சுட்டுகள் எடுத்து கொண்டிருக்கணும். ஆமாம். அதாவது குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே உடுப்பல் போட்டு எடுத்து கொண்டிருக்கணும். ஆமாம். இப்போ இது செய்கிற ஆளுன்னா வேறு என்ன பிரயோசனம்? இது வந்து இதில் முழுமையான பிரயோசனம் என்னென்னா நாங்கள் பிளான் பண்ணி செய்தோம்னு சொன்னால் முழுமையான பிரயோசனம் செய்யலாம். அதாவது பூத்த நேரத்தில் நாங்கள் தேன் நட வச்சோம்னா தேனி எடுக்கலாம். நார்மலாகவே இந்த தேனுகள் எல்லாம் வந்து நிற்கிது. ஆமாம். அதே நேரம் நாங்கள் டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பாதை அமைப்பெல்லாம் செய்தோம்னு சொன்னால் டூரிசத்தால் ஒரு வருமானம் எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட் மொபைல் ஷூட்டால் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா இந்த சீட்ஸுக்கு வந்து இந்தியாவில எல்லாம் வந்து இந்த இதழ்கள்லேருந்துலாம் க்ரீம்கள் தயாரிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி பேரிகளை நாங்கள் செய்யும் போது இங்கேயும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம். அதே நேரம் உள்ளுக்கு இருக்கிற அடுத்த பூ காஞ்சா அப்புறம் சீட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ சீட்ஸை வந்து அந்த கோது நீக்கம் செய்து நேரடியாக உட்கொள்றதுக்கு பாதாம் பிஸ்தா மாதிரி நேரடியாக எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதையும் சாப்பிட்றதுக்கு எடுப்பாங்க அந்த ரேட்டிலேயே. அதே நேரம் நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்யலாம். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன சப்பியா வார அதாவது பதரா வார சீட்ஸ்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த பறவைகள் அதில் உணவாக்குறதுக்கு இந்த ஃபார்ம்கள் எல்லாம் விற்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு இதுல இருந்து ஒரு 7-8 வகையான இதுகள் எடுக்கலாம். அது மாதிரி இது இலகுட மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க. இல்லையா ஆயில் வித மருத்துவத்துக்கு. அப்போ எக்கச்சக்க இது என்ன முழுமையான கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் இப்படி ரொட்டவில் அடித்தோம்னா இந்த காணியில் அடுத்த முறை விவசாயம் செய்யும் போது அதுக்கு வந்து களைகளின்றையோ பண்ணுறது பீடுகளின் தொந்தரவு இருக்காது. பீடநாசினியாம் இது தொழிற்பட போகுது, களநாசினியாம் தொழிற்பட போகுது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு பசலியாம் இருக்குது. நாங்கள் போன முறை இதை அப்படியே ரொட்டவில் அடிச்சு போட்டு நெல் விதைச்சினாங்க. நெல்லுக்கு ஒரு களையும் எங்களுக்கு பிடுங்கல, களை பிடுங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படலை. களைகளும் இல்லை, நோய் தொற்றுகளும் ஏற்படலை. அப்போ இதால் முற்று முழுதான் நன்மை தான். நன்மை. இது எத்தனை காலம் என்ன? இப்போ நீங்கள் இது விதை போடுறீங்கன்னா எவ்வளோ காலத்தால்? இது கிட்டத்தட்ட 90 நாள் 3 மாதம். 3 மாதம் என்ன கிடையாது. 3 மாதத்தில் ஃபுல்லாக அறுவடை எடுக்கலாம். இப்போ வருஷத்துக்கு எத்தனை தடவை இது செய்ய? 2 தடவை செய்யலாம். இப்போ இன்னும் ஒரு சாதாரண நிலைமை என்னன்னு சொன்னால் ஒரு தென்னையை நாங்கள் வச்சு 5 வருஷத்துக்கு பிறகு தேங்காய் எடுத்து எண்ணி எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போதோட இப்போ சம்டைம் வந்து பேரியோட தேங்காய்க்கு அச்சுறுத்தல், தேங்காய் எண்ணெய் விலை அதிகம் 200 ரூபாயும் தாண்டி இருக்குது. அதனால முழுவதும் எங்களோட தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் ப்ரொடக்ஷனு நிப்பாட்டப்பட்டிருக்கு. என்ற அந்த விலையில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யலாது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற கஷ்டம். அதாவது அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இது சடனாக 3 மாதத்துலேயே நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரியே இது ஒரு தரமான எண்ணெய். கொலஸ்ட்ரால் அதாவது கொலஸ்ட்ரால்காரக்கெல்லாம் குட். அதாவது இது கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் 2 வகை இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார்ம் ஆயில் மற்றது மிரக்கரி ஆயில் இதுகள் எல்லாம் பேட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. இதில் சன்ஃப்ளவர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா முழுதாக குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறபடியாக எங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் இதெல்லாம் நீங்களே செய்து கொடுக்குறீங்களா? நாங்கள் இதுலேருந்து எங்களோட கம்பெனியோட மெயின் நோக்கமே நாங்கள் வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்களே ஆயில் ப்ரொடக்ஷன் செய்கிற ஒரு கம்பெனியாக இருக்கிறதால நாங்களே செய்யணுன்றதுக்கான ப்ரொமோஷன் தான். அப்போ எங்கன்னா மக்கள் எங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம். இப்போ இது வந்து பேரிய அளவில் வந்து நாங்கள் உற்பத்தி செய்யும் போது தான் இது சாத்தியமாக இருக்கும். இப்போ வந்து சிறிய அளவில் செய்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க எல்லா விவசாயிகளும் நெல்லை விதைக்கிற மாதிரியே ஒரு நார்மலாக வந்து இதை விதைச்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏற்றுமதியை நோக்கி பெரிய செல்லக்கூடிய இருக்கும் இந்த சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே. இதே மாதிரி இது எத்தனை பிறப்புக்கு என்ன இருக்குது? ஃபுல்லாக பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தொடக்கம் 5 பிறப்பாக இருக்கும். இது 4 தொடக்கம் 5 பிறப்புக்குள்ளே நீங்கள் செய்து வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பிறப்பு 200 பிறப்புக்கு செய்தால் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய இருக்கும். ஓகேண்ணா. ஓகே. உங்களுக்கு சரியான கஷ்டப்பட்டு தான் நீங்களும் இதை செய்திருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயமும் நாங்கள் கஷ்டப்படாமல் எடுக்கல. இப்போ நாங்கள் நார்மலாக எங்கெந்த இடத்துல இருந்து இதை பார்க்க என்ன சூரியகாந்தி தோட்டத்தை வச்சுட்டு அவங்க நல்ல வருமானம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பார்க்குற ஆக்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே இருந்து அன்னைய கஷ்டங்களை கேட்க எங்களுக்கு உண்மையாகவே தெரியுது. உண்மையாக தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளத்தில் ஒரு எண்ணெய் பட்சி ஒன்று நீந்தி கொண்டு போக அழகாக இருக்கும். அந்த ஸ்லோ மோஷனில் அந்த அழகாக நீந்துறதுக்கு அந்த எண்ணத்தின் கால் வர்ற பாடு
அண்ணத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நாங்கள் ஒரு கஷ்டம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். எப்போவுமே அது ஒரு வெற்றிக்கு பின்னால் பெரிய கஷ்டம் இருக்கும், பெரிய எஃபர்ட் இருக்கும். அந்த எஃபோர்ட் வந்து ஒரு ஒன்றரை இருக்கிறது பெரிய ஒரு சவால் தான். நாங்கள் அந்த லைசன்ஸ் எடுக்கலேருந்து மற்ற அடுத்த கட்டம் அந்த பிஸ்னஸை விஸ்தரித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதில்ல எல்லா விதத்துலேயும் நாங்கள் சவால்களை ஃபேஸ் பண்ணணும். மூலதனம் முதல் பிரச்சனையாக இருக்கலாம். மற்றது இந்த சொசைட்டிக்குள்ளேருந்து நாங்கள் அடுத்த கட்டம் மூவ் பண்ணி போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட், அதாவது ஒரு நீங்கள் உங்களோட தொழிலாக இருந்தாலும் எந்த உள்ள தொழிலாக போட்டிகள் இருக்கும். எங்களுக்கு ஒரு தளத்தை பதிக்கிற மட்டும் நாங்கள் சவாலாக தான் இருக்கிறோம், ஒரு கட்டம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சவால்களை வந்து பெருசாக வழியில் கொண்டு வர்றது குறைவு. இப்போ இதுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குமே? இந்த தோட்டத்துக்குன்னு சொல்லி பெரிய சவால்கள் எங்களுக்கு இல்லை. மற்றபடி எங்களை உற்பத்தி ரீதியாக நாங்கள் பெரிய சவால்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் போகிறோம். ஓகே, அதாவது பார்க்குற நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம்னா என்ன, ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சூரியகாந்தி தோட்டம் ஏதாவது செய்ய போறீங்கன்னா அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க. அண்ணன் வந்து அதையும் சொல்லி கொடுப்பீங்களா? எங்களோட நம்பர் 0777100558 நம்பருக்கு தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் என்ன ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மாடல் ஷூட்டுகள் செய்கிறீங்கன்னா கூட இங்கே வரலாம். என்ன டைம்லேருந்து என்ன டைம்? மார்னிங் 5:30 ஈவினிங் 7 மட்டும் நாங்கள் இங்கே அனுமதி கொடுப்பீங்க. என்ன இப்போ நாங்கள் போதிய அளவு எல்லாமே சொல்லிட்டோம். இதை தாண்டி ஏதாவது சொல்லணுமாண்ணா? இல்லை, ஓகேண்ணா. இப்போ எங்கள்ட ஃபாலோவர்ஸ் வந்து இங்கே வாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும் வரலாம்னு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு ஃபோட்டோ ஷூட், அதாவது மாடல் ஷூட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு காலம் 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். இல்லை பின்னர் தான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வெளிமாட்டத்துலேருந்து வாரீங்கன்னா பின்னர் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா ஒரு 5 மணி ஓகே இருக்கும். 5 மணி ஓகே, ஆனால் லைட் கொண்டு வரது ஓகே இருக்கும். அதான் இப்போ ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன். ப்ரொஃபஷனலாக எடுக்கிறார்கள் அப்படியும் கேமரா லைட்டுகள் எல்லாம் கொண்டு வருவாங்கல்லானே, அதனால பிரச்சனை இருக்காது. ஏன்னா நேற்றைக்கு ஒரு மாடல் ஷூட் எடுத்திருந்தோம். இப்போ நாங்களும் நேற்றைக்கு தான் வந்தாங்க. சரியான மக்கள், அதையும் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஊழிப்பட்ட இடத்துல மக்கள், அப்போ அதில் நின்று நாங்கள் கதைச்சி கொண்டு நிற்கல. தானே இந்த அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சில வந்து அவங்களோட முகங்களை போடுறது பிடிக்காமல் இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்றைய காலமாக வந்துடுறாங்க. முடிஞ்சளவு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்போம். வாழ்த்துக்கள்ண்ணா. நீங்களும் கூட படித்த பட்டது அறியாமல் நாங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் முடிச்சோம். நாங்கள் செய்கிற தொழில், அதாவது பிஸ்னஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அது இல்லைண்ணா, நோம்பலாக உங்களுக்கு என்னென்ன இதால் பியோசனம் இருக்குது. இப்போ நோம்பலாக எல்லாருமே செய்யறது இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதை என்ன மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களானே, அப்படி எல்லாருமே செய்ய மாட்டாங்கல்லானே. இப்போ சில இடங்கள்லேயும் சூரியகாந்தி இருக்குது, ஆனால் அது மக்களுக்கும் தெரியப்படா, அப்படி அழிஞ்சும் போடும். ஆனால் இது வந்து இது தெரியாத ஆக்களே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ இல்லையோ தெரியாது. போன வருஷம் அவங்க சொந்தக்காரர் இங்கே வந்து அவங்க அந்த பூப்புனித நீராடு விழா அந்த மாடல் ஷூட் அது செய்தவன் ஃபோனில் இருந்து வந்து. ஆனால் அவன் நான் வீடியோ பார்க்குறதுக்கு முதலே அவைக்கு தெரிஞ்சுட்டு இப்படி ஒன்று இருக்குது, எனக்கே ஃபோன் அடிச்சு சொன்னவன், நீ எடுத்து வீடியோ போடலையா? அப்போக்கு என்ன எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எவ்வளோ நாளில் வாடும் என்ன மாதிரின்னு தெரியாது. அப்போ போனாட்டு நான் வரைக்கெல்லாம் இது சீசன் முடிஞ்சுது. அப்போ இந்த கட்டு அண்ணன் சொல்லியிருந்தார் இப்படி ஒன்று இருக்குண்டு. அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து போட்டிருக்கிறோம். நீங்கள் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேண்ணா, நன்றியா.